إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل وسلم على عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن دعا بدعوته واتبع بسنته إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كما قال عليه الصلاة والسلام. அகிலங்களை படைத்து பரிபாலிக்கும் வல்ல அல்லாஹ்விற்கு இந்த உலகத்தினுடைய புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தானதாக. அவனதும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவரும் தூதருமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக அவனை கடமை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நென்று நோட்டமாக என்று கூறி இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறது. அன்றைக்கினைய சகோதரர்களே, இந்த வருடத்தினுடைய துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி இறுதியில் இருந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தை குறித்த சில கண்ணோட்டங்கள், சில பார்வைகள், சில கவலைகள் நமக்கு வேண்டும் என்பதை உணர்த்தியவாறு இந்த ஜும்மாவினுடைய வரையை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தளவிற்கு நம்முடைய சமுதாயம் மற்ற எல்லா சமுதாயங்களுக்கும் எல்லா காலங்களிலும் ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டிய ஒரு சமுதாயமாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் பலகீனம் அடைந்த ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு வருத்தத்தோடு நம்மால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பேற்பட்ட இந்த காலகட்டத்தில் நாம் புரிந்து வைக்கின்ற முதல் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்தை நாம் முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், முன்னேற்றம் அடைய வைக்க வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த அடிப்படையான விஷயத்தில் நாம் மாற்றங்களை செய்தால் மட்டுமே தான் நம்மால் நம்முடைய சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல முடியும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பெற்றோர்கள் பிள்ளைகள் வளர்ப்பில் மிகுந்த கவனத்தை செலுத்துவது. இந்த பிள்ளைகள் வளர்ப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பொறுத்தளவிற்கு ஒரு அறியாமையில் இருந்த காலகட்டத்தில் உள்ள மக்கள், அந்த அளவிற்கு படிப்பறிவு கிடையாது, எழுத்தறிவு கிடையாது, அந்த அளவிற்கு ஒழுக்க அறிவு இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள். அந்த மக்களை கிட்டத்தட்ட 600 நூற்றாண்டுகள் இந்த உலகையே ஆட்சி செய்யும் அளவிற்கு, இந்த உலகமே பார்த்து பிரமிக்கும் அளவிற்கு அந்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள் என்று சொன்னால், அதில் முக்கியமான ஒரு காரணம், முக்கியமான ஒரு அங்கம் வகிப்பது என்பது பிள்ளை வளர்ப்பு. ஏனென்றால் இருக்கக்கூடியவர்களை உருவாக்கிவிட்டால் அதோடு முடிந்துவிடும். அந்த பிள்ளை வளர்ப்பு என்ற அந்த காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரியம்தான் அந்த மனிதர்களுடைய சந்ததிகளை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக உருவாக்கும்.
இப்போ நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நாம் எத்தனையோ முன்னுதாரணங்கள் எல்லாம் நாம் சொல்லுவார்கள். உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் இப்படி இருந்தார்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்படி இருந்தார்கள், இப்படி வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் நமக்கு உதாரணங்களாக நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் சொல்லுவார்கள் உதாரணமாக. அப்படி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகள் உதாரணமாக அவருடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்றைய நேரத்தில் கையில் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் பிள்ளை வளர்ப்பு. அப்போ இந்த குழந்தை வளர்ப்பை சரியான முறையில் நாம் மேற்கொண்டால் மட்டுமே நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்கு உதாரணங்களாக முன்மாதிரிகளாக நம்மால் உருவாக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி தவறான முன்னுதாரணங்களை எடுத்துக்கொண்டு தவறான முன்மாதிரிகளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் சரியானது என்று தவறானதை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களும் அவர்களுக்கு சரியான முன்மாதிரிகள், இவர்கள்தான் உங்களுடைய முன்மாதிரிகள், இவர்களைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், இவர்கள்தான் உங்களை நேர்வழிப்படுத்துவார்கள், இந்த வழியில் நீங்கள் சென்றால்தான் நீங்கள் நேர்வழியை அடைய முடியும் என்று நேர்வழியினுடைய பாதையை காட்டக்கூடிய கடமை யாருக்கு இருக்கிறதோ பெற்றோர்களுக்கு, அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த நேர்வழியை காட்டுவதை தவறவிட்டு விட்டார்கள். அந்த நேர்வழியை பிள்ளைகள் அடைய வேண்டும் என்பதில் ஆர்வப்படுத்துவதில் முக்கியத்துவம் காட்டுவதில் பெற்றோர்கள் தவறவிட்டு விட்டார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பிள்ளைகள் வளர்வதற்கு எதெல்லாம் வேண்டுமோ அது குறிப்பாக செல்வமாக பொருளாதாரமாக இருந்தால் போதும், அதுதான் பிள்ளைகள் வளர்வதற்கு மிகவும் அவசியமானது என்று இன்றைய காலத்தினுடைய பெற்றோர்கள் நினைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைய காலத்தினுடைய பிள்ளைகளும் தாங்கள் சம்பாதித்து வளர்ந்து நல்ல முறையில் சம்பாதிப்பது எப்படி இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை அடைவது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மேலோங்க செய்யும் என்பதை தங்களுடைய உள்ளத்தில் உறுதியான எண்ணமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த உலகத்தை பொறுத்தளவிற்கு பொருளாதாரம் என்பது எவ்வளவு கிடைத்தாலும் அது போதுமானதாக யாருக்குமே இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், ஆதமினுடைய மகனுக்கு 2 தங்க ஓடைகள் கொடுக்கப்பட்டாலும் அவனுக்கு இன்னும் ஒன்று வேண்டும் என்று அவன் நினைப்பான். அப்போ அவ்வளவு பெரிய தங்க ஓடை ஓடக்கூடிய 2 ஓடைகள் இருந்தாலும் இன்னும் ஒரு ஓடை வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு எவ்வளவு கிடைத்தாலும் இந்த உலகத்தில் திருப்தி என்பது, நிம்மதி என்பது, போதும் என்ற மனம் என்பது இருக்காது. எப்போ இந்த போதுங்கிற அந்த மனம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு வரும்னு சொன்னால் இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் எதைத்தான் எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும் அது நமக்கு நிரந்தரமாக நம்மோடு வரப்போவதில்லை என்ற அந்த எண்ணம், நம்பிக்கை, மறுமையுடைய சிந்தனை எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழ பதிகிறதோ அப்பொழுதுதான் அவனுக்கு இந்த உலகத்தினுடைய பொருளாதாரமெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, நமக்கு இடத்தில் இருப்பது போதுமானது என்ற அந்த போதும் என்ற அந்த தன்னிறைவான எண்ணம் அந்த மனசு அவனுக்கு வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் தவறான முன்மாதிரிகளை எடுப்பதன் மூலமாக, தவறான முன்னுதாரணங்களை எடுப்பதன் மூலமாக வழிகேட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்குண்டான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் தங்களுடைய பெற்றோர்கள் அவர்களை யாரை முன்மாதிரியாக, முதலில் பெற்றோர்களை முன்மாதிரியாக எடுப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை முன்மாதிரியாக எடுப்பார்கள். அப்போ அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், இதே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். பெற்றோர்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்வார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நல்ல விஷயங்கள் இருக்கிறதா, அவர்கள் முதலில் அதை செய்கிறார்களா என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமையில் இன்றைய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ பெற்றோர்கள் எந்தவித நல்ல காரியங்களும் செய்யாமல் பிள்ளைகளுக்கு மட்டும் இதுதான் நல்ல வழி, இதுதான் நேர்வழி, இதுதான் சரியான வழி, இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று போதித்தால் அந்த பிள்ளைகள் ஒருபோதும் கேட்கவே மாட்டார்கள். அப்போ பெற்றோர்கள் சரியில்லை என்று சொன்னால் அதன் மூலமாகவும் பிள்ளைகள் வழிகேட்டிற்கு செல்வார்கள் என்பது ஒரு காரணம். இன்னொரு காரணம், பெற்றோர்கள் தங்களைத்தான் முன்மாதிரியாக காட்ட முடியாது. சரி, அப்போ நம் அனைவருக்குமே, நம்முடைய சமுதாயத்திற்குமே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னுதாரணமாக காட்டலாமே.
அவர்களை முன்னுதாரணமாக காண்பித்து சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து இந்த பிள்ளைகளை வளர்க்கலாமே என்று கேட்டால் அதையும் பெற்றோர்கள் இன்றைய காலகட்டத்தில் தவறவிட்டு விடுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் பிள்ளைகள் தவறான முன்மாதிரிகளை எடுத்துக்கொண்டு இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயர்த்தும், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பெரிய ஆளாக சிறந்தவனாக மற்றவர்கள் பார்க்கும் வண்ணம் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று பிள்ளைகள் தவறான ஒரு புரிதலில் சென்று விடுகிறார்கள். ஆக இன்றைய உலகத்தில் நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அவனுக்கு மனிதர்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கின்றானோ அதற்காக அவனுக்கு சக்திகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விடத்திலிருந்து சில விஷயங்களை அல்லாஹ்விடத்திலிருந்து அவன் வாங்கி இருக்கின்றான் ஷைத்தான். அதன் மூலமாக அவன் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு அவனால் முடியும். யாரை? அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வினுடைய பாதையிலிருந்து தவறி செல்லக்கூடியவர்களுக்கு ஷைத்தான் முழுமையாக அவனை வழிகெடுக்க முடியும். அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வஸ்தஃப்ஸிஸ் மன் இஸ்ததஅத மின்ஹும் பிஸௌதிக, உன்னுடைய சத்தத்தை கொண்டு உன்னால் முடிந்த அளவிற்கு நீ மனிதர்களை வழிகெடுத்துக்கொள் என்று அல்லாஹ் தஆலா அவனுக்கு அனுமதி அளிக்கிறான். அப்போ அல்லாஹ்விடத்திலிருந்து அனுமதி பெற்று வந்தவன் தான் ஷைத்தான். அந்த ஷைத்தானினுடைய சிந்தனை இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்கள் இன்றைய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நம்முடைய சமுதாயத்தினுடைய வருங்காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அச்சுறுத்தலை உண்டு பண்ணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறோம். அப்போ நாம் இந்த விஷயத்தை இன்றைக்கே கவனத்தில் எடுக்கவில்லை என்று சொன்னால் நாளை பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் நம்முடைய முன்னோர்கள் என்ன பிள்ளைகளை வளர்த்தார்கள், என்ன சமுதாயத்தை மேம்படுத்தினார்கள் என்று நம்மை பேசக்கூடிய நிலை ஒரு நாள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயம் விளக்கப்படுகிறது. அப்போ ஷைத்தான் என்பது நம்மை பலவிதமாக நம்மை வெளியெடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாவமான காரியங்கள் தவறான வழி எது என்பது பெற்றோர்கள் சிறு வயதிலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அப்படி சொல்லிக் கொடுத்திருந்தாலுமே இன்றைய காலகட்டத்தை பொறுத்தளவிற்கு தவறான விஷயங்கள் பல பெயர்களில் மக்களிடத்தில் ஊடுருவி கொண்டிருக்குது. பல பெயர்கள், இந்த பெயர் தான் சொல்லி கிடையாது, அதில் பல பெயர்களால். இப்போ இசை என்று சொன்னால் அதில் பல பெயர்கள் இருக்குது. இப்போ இதுதானே செல்ஃபோனுடைய ரிங்டோன் தானே, செல்ஃபோனில் வரக்கூடியது தானே, அந்த காரில் வரக்கூடியது தானே, பைக்கில் வரக்கூடியது தானே, இப்படி பலவிதமான விளக்கங்களை சொல்லிக்கொண்டு ஹராமான விஷயங்களை இன்றைய இளைய சமுதாயம் இன்றைய மக்கள் செய்து கொண்டிருக்கிறதை நாம் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பல பெயர்கள், பாவமான காரியங்களுக்கு பல பெயர்கள் வந்துவிட்டது, பல விதமாக பாவங்கள் வந்துவிட்டது. அதன் காரணமாக மக்கள் அந்த பாவங்களில் தெளிவாக இல்லை, தெளிவுடையவர்களாக இல்லை. அப்போ தெளிவுடையவர்களாக மக்கள் இல்லாததால் அந்த பாவங்களில் சென்று விழுந்து விடுகிறார். போதைப் பொருட்கள் என்று சொன்னால் எவ்வளவோ வகையான போதைப் பொருட்கள், நாம் நோய்க்கு சாப்பிடுகின்ற மருந்து பொருட்களில் இருந்து கூட போதைப் பொருட்களை உருவாக்குகிறார்கள், போதை வஸ்துக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நாம் நோய்க்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகளில் இருந்து கூட, சாதாரண காய்ச்சலுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகளில் இருந்து கூட போதை பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள், போதை வரக்கூடிய விதத்தில் அதை பயன்படுத்துகிறார்கள். அப்போ அந்த அளவிற்கு இன்றைய காலகட்டத்தில் இது போதை தரும் என்று கூட தெரியாத அளவிற்கு போதைப் பொருட்கள் மக்களிடத்தில் புழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல பெயர்கள் இருக்கலாம், பல பெயர்கள், ஆனால் அது போதைப் பொருள் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்ற தெளிவு இன்றைய காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டும், அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இது அதுதான் கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எல்லா பொருட்களில் இருந்தும் போதை மதுவை எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பேரிச்சம்பழத்திலிருந்து எடுப்பார்கள், திராட்சையிலிருந்து எடுப்பார்கள், அதே போல கோதுமை மாவிலிருந்து எடுப்பார்கள், கோதுமையிலிருந்து எடுப்பார்கள். இப்படி தேனிலிருந்து கூட அன்றைய காலத்தில் மதுவை போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வார்கள். அதே போலத்தான் இன்றைய காலத்திலும் எல்லா பொருட்களில் இருந்தும் போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா பொருட்களில் இருந்தும்
அப்படி இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தை பொறுத்தளவிற்கு இப்பயே நமக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னால் இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்தளவிற்கு இன்னும் கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த போதைப் பொருட்கள், தவறான காரியங்கள் இதை குறித்து நாம் சொல்கிறது வெக்கப்படுறோம். பெற்றோர்கள் வந்து வெக்கப்படுறாங்க. இதையெல்லாம் சொல்லணுமா நம்ம பிள்ளைக்கு? நம்ம பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த பிள்ளைக்கு எதுக்கு நம்ம இதை சொல்லி கொடுக்கணும்? இப்போ தவறு என்பதை தவறு என்று சொல்லி கொடுத்தால்தான் அந்த பிள்ளைகள் அந்த தவறுக்கு போகாமல் இருக்கும். இல்லை என்று சொன்னால் அந்த தவறை நல்லது என்று நினைத்து அல்லது நல்லது என்ற சில காரணங்களுக்காக அந்த பிள்ளைகள் அதன் பக்கம் சென்று அதில் விழுந்து விடுவார்கள். இன்றைய காலகட்டம் என்று அப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், மதுவிலும் சில நன்மைகள் இருக்கிறது, ஆனால் பெரிதும் இருப்பது அதில் தீமைதான், பாவங்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்போ பாவங்களான ஹராமான மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியங்களை பெற்றோர்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போல நேரான வழி, நேரான பாதை எதன்பால் இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது தான். அப்படி இருக்கும் பொழுது நேரான பாதைங்கிறது இதுதான் தெளிவான வழி என்பதை சொல்லிக் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ அல்லாஹையும் அல்லாஹினுடைய தூதரையும் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், ஒரு அல்லாஹின் தூதர் ஈமான் கொண்டவன் தன்னுடைய உயிரிலும் மேலாக நேசித்தான் என்று சொன்னால் அவர்களுடைய பாதையை விட்டு அவன் வழிதவரவே மாட்டான். அவன் வழிகட்ட பாதைக்கு செல்லவே மாட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹினுடைய தூதரிடத்தில் என்று சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக நான் உங்களைத்தான் எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கிறேன். அல்லாஹினுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுடைய உயிரை விடவும், உங்களுடைய பிள்ளைகளை விடவும், உங்களுடைய குடும்பத்தை விடவும், இந்த உலகத்தை விடவும் எல்லாவற்றையும் விட என்னை நேசித்தால் தான் நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆவீங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகள் எதை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? இன்றைய காலகட்டத்தில் யாரை முன்மாதிரியாக எடுப்பவர்களாக இருக்கிறார்கள்? எத்தனையோ சினிமா நடிகர்களையும் எத்தனையோ யூடியூப்களில் போடக்கூடிய வீடியோக்களை போடக்கூடியவர்களையும் தான் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக முன்மாதிரிகளாக எடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அல்லாஹையும் தூதரையும் தங்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரிகளாக எடுப்பவர்களாக இன்றைய இளைஞர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதை யோசிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நாளைய சமுதாயம், நாளைய இளைஞர்கள் என்பவர் வழிகேட்டில் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள் என்பது விஷயம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தனது அருமையான திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், ஹா அன்தும் உலாஇ துஹிப்பூனஹும், அவர்களை எல்லாம் நீங்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வலா யுஹிப்பூனக்கும், உங்களை அவர்கள் நேசிக்கவே மாட்டார்கள். வதுமினூன பில் கிதாபி குல்லி, வேதத்தை முழுமையாக ஈமான் கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் மற்றவர்களை நேசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் காஃபிர்களாக இருக்கலாம் அல்லது வேறு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களை நீங்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்ற சமுதாயத்தில் பார்க்குறோமா இல்லையா? இவன் ரொம்ப அதிகமாக அந்த மனிதர்கள் நேசிச்சுட்டு இருப்பான். அந்த நடிகராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் நேசித்துக் கொண்டிருப்பான். இவன் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவனுக்காக இவன் எவ்வளவோ விஷயங்களை செய்வான். அவர்களைப் போல ஆடை அணிவான், அவர்களைப் போல முடி வெட்டுவான், அவர்களைப் போல பைக் ஓட்டுவான், அவர்களைப் போல வீட்டை அலங்காரம் செய்வான், எல்லாமே செய்வான். ஆனால் இவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் இவர்களை விரும்ப மாட்டார்கள், இவர்கள் அவர்களை விரும்பி கொண்டிருப்பார்கள். யார்? ஈமான் கொண்டவர்களை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு சொல்லும் பொழுது, வமின் நாஸ் மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அன்தாதா யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பதை போல அவர்களை நேசித்துக் கொண்டிருப்பார்கள். பார்க்குறோமா இல்லையா? சமுதாயத்தில் உயிரை விட எனக்கு பிடிக்கும், உயிரை விட நான் நேசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க தான் சொல்கிறாங்களா இல்லை என்று இளைஞர்கள்? அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். மனிதர்களில் அல்லாஹை கஹுப்பில்லா, அல்லாஹை நேசிப்பதை போல மற்றவர்களை நேசிப்பதை கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உண்மையாக அல்லாஹை நேசிக்கக்கூடியவர்கள் யார்? அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்ற அந்த சிந்தனை, அந்த நேர்வழி என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர கடமைப்பட்டுள்ள பெற்றோர்கள் இன்றைய காலத்தில் இருக்கின்றோம். அப்போ அல்லாஹை நேசிப்பது தான் மிக முக்கியமான ஒரு அம்சம்.
அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். யாரை விட? பெற்றோர்களை விட, தங்களுடைய உயிரை விட, தங்களுடைய பொருளாதாரத்தை விட, தங்களுடைய வாழ்க்கையை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அல்லாஹ்வின் தூதரையும் ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் அதிகமாக எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கணும். நேசம் என்பதை முழுமையாக அல்லாஹ்விற்கு தூதருக்கு கொடுத்துடணும். ஏன்? என்ன காரணம்? அப்படி யார் ஒருவர் உண்மையாக அல்லாஹ்வின் தூதரை முழுமையாக நேசிக்கிறாரோ, நாமெல்லாம் ஈமான் கொண்டு எவ்வளவோ வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் ஈமானினுடைய சுவை என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையாக, ஒரு பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஈமானினுடைய சுவைங்கிறது முழுமையாக அதை அடைந்தவர்கள், அதை சுவைத்தவர்கள் யாருன்னு சொன்னால் சஹாபாக்களைத்தான் சொல்ல முடியும். வேறு யாரையும் சொல்ல முடியாது. உதாரணமாக யாராவது இருக்கலாம், ஆனால் சஹாபாக்களை மட்டும்தான் அதற்கு உதாரணமாக சொல்ல முடியும். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, எவர் ஒருவர் வமை யுத்தில்லாஹ், அல்லாஹிற்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு அவர்களை அதிகமாக நேசிக்கிறாரோ, இப்படி அதிகமாக நேசிக்கிறார், யகூனுல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹையும் தூதரையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாக அவர்கள் இருவரை, அல்லாஹின் தூதரையும் யார் நேசிக்கிறாரோ, வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான், அவர் ஈமானினுடைய சுவையை சுவைத்துக் கொள்வார், அடைந்து கொள்வார். அப்ப ஈமானினுடைய சுவை என்பதை யார் அடைந்து கொள்வார் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரின் யார் முழுமையாக எல்லாவற்றிற்கும் மேலாக நேசிக்கிறாரோ அவர்தான் அடைந்து கொள்வார். அப்ப அந்த பாக்கியம், அந்த ஈமானினுடைய சுவை, அதை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கணும் சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தரணும். அப்ப அந்த ஈமானினுடைய சுவையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, அல்லாஹ்வையும் தூதரையும் அதிகமாக நேசிப்பதை நாம் அவர்களுக்கு ஆர்வப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமான் என்பது பலகீனப்பட்டு விட்டது. அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிப்பது என்பது ஒன்றுதான். அல்லாஹ்வை நேசிப்பது, தூதரை நேசிப்பது என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்களா, ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வினுடைய தூதரை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய சுன்னாக்களை, அல்லாஹ்வின் தூதரினுடைய வழிமுறைகளை நீங்கள் விட்டு கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கவே கிடையாது. அப்ப அல்லாஹ்வை அல்லாஹ் கேட்க சொல்றான் நபியே, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறீர்களா, ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப நீங்க உண்மையா அல்லாஹ் நேசிக்கிறீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் சொல்றான். இப்போ அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நேசித்தார்கள் என்று சொன்னால், இந்த அவர்களுடைய நேசம் என்பது, அவர்களுடைய அந்த அன்பு என்பது இந்த உலகத்தோடு முடிகிறது கிடையாது. எந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு நேசம் என்பதை ஒரு உதாரணமாக சொன்னால், சௌபான் ரலியல்லாஹு அவர்களுடைய விஷயத்தில் ஒரு வசனம் இறங்குது. ஒரு வசனம் சூரா நிஸ்ஸாவினுடைய 69வது வசனம். சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்து வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை தேடி வருகிறார்கள். தேடி வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா சௌபான் மா கய்யர லௌனுக், உன்னுடைய நிறத்துக்கு என்ன ஆச்சு, உன்னுடைய முகம் அப்படி நிறம் மாறி கிடக்குது, உன்னுடைய முகம் அப்படி நிறம் மாறி போயிருக்குது, என்ன காரணம், என்ன ஆச்சு? சௌபான் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் விருப்பமானவர்கள் நீங்க தான். என்னுடைய உயிரை விட, என்னுடைய குடும்பத்தை விட, எல்லாத்தையும் விட விருப்பமானவர்கள் நீங்க தான். உங்களை பற்றிய சிந்தனை, உங்களை பற்றிய ஞாபகம் எனக்கு வந்தால், நான் எங்கே இருந்தாலும், என்னுடைய வீட்டில் இருந்தாலும் கடை வீதியில் இருந்தாலும், நான் உங்களை பார்ப்பதற்காக ஓடோடி வந்து விடுவேன், ஓடி வந்துடுவேன். இதுவே
நீங்களும் நானும் மரணித்து மறுமையில் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள், நானும் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடுவேன். ஆனால் நீங்கள் நபி என்ற அந்தஸ்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள், நான் சொர்க்கத்தில் ஒரு தாழ்ந்த ஒரு இடத்தில் இருப்பேன். எப்படி நான் அந்த சொர்க்கத்தில் உங்களை நான் சந்திப்பது என்று நான் கவலைப்படுகிறேன். யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் நான் நினைச்ச உங்களை நேரில் வந்து சந்திச்சேன். அல்லாஹ் எங்களோட தூதரை சந்திக்கிற பாக்கியத்தை நம்ம அல்லாஹ் கொடுக்கணும் நமக்கு. அப்போ இந்த உலகத்தில் இந்த சஹாபாக்கள் அல்லாஹ் துறை பார்த்தவர்கள், அவருடைய நேசம் எப்படி இருந்துச்சு? இந்த உலகத்தில் நான் நினைச்சா உங்களை நேரில் வந்து பார்த்துருவேன் யா ரசூலுல்லாஹ். மறுமையில் சொர்க்கத்தில் நீ உயர்ந்த இடத்துல இருப்பீங்க, நான் ஒரு தாழ்ந்த ஒரு இடத்துல இருப்பேன், எப்படி உங்களை நான் நினைச்சா பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நினைச்சு கவலைப்படுறாங்க. அவங்களோட முகமே வாடி போயிருச்சு, மாறி போயிருச்சு. அதற்காக அல்லாஹ் தஆலா பதிலளிச்சு இந்த வசனத்தை சூரா நிசாவினுடைய 69வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்ல முடியல, ரசூலுல்லாஹ் ஒன்றும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான சிந்தனை அவங்க சிந்திச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வமன் யுத்திஇல்லாஹ வர்ரசூல், யார் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பாரோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யார் மீது அருள் புரிந்தானோ அவர்களோடு, மினன் நபியீன் நபிமார்களோடு, வஸ்ஸித்தீகீன் உண்மையாளர்களோடு, வஸ்ஸுஹதா அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்களோடு, வஸ்ஸாலிஹீன் நல்லோர்களோடு மறுமையில் இருப்பார்கள். அல்லாஹ் பதில் சொல்றோம். அப்ப இந்த உலகத்தில் அதிகமாக அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதனுடைய அர்த்தம் நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வின் தூதரையும் அதிகமாக பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுவதுதான் இந்த உலகத்தில் நம்மை நேரான வழியில் செலுத்தும் என்பதை நமக்கும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி நாம் என்றென்றும் உபதேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நேசத்தில் ஒரு மனிதனுடைய ஒரு பண்பு என்பது நேசிப்பது. அந்த நேசிப்பதில் முதல் தரத்தில், முதல் படித்தரத்தில், முதல் அந்தஸ்தில் அல்லாஹையும் தூதரையும் தவிர வேறு யாரையும் வைக்கக்கூடாது. மற்ற எல்லாமே அதற்கு தான். முதல்ல அல்லாஹ், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு அடுத்து தான் மற்ற எல்லா காரியங்களும், எல்லா நபர்களும், எல்லா விஷயங்களும் என்ற அந்த புரிதல் என்ற அந்த நேசம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும் சோழர்களே. அதன் மூலமாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் வல்ல ரஹ்மான் நேர்வழிப்படுத்தக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்பவர்களாக ஆக்கல்வார்களாக என்று கூறி இந்த ஜும்ஆவுடைய முதல் குத்துவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய ஜும்ஆவுடைய வரையில் நேசிப்பது நமக்கு நேர்வழி காட்டும் என்ற தலைப்பில் பல விஷயங்களை நாம் பார்த்தோம். அதனுடைய அடிப்படை சாராம்சம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லீம்களும் முஃமின்களும் தாங்களும் சரி தங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி அல்லாஹையும் தூதரையும் நேசிப்பதுதான் நம்மை சரியான நேர்வழிப்படுத்தும். அதுதான் மிக முக்கியமான ஈமானினுடைய ஒரு காரியம் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சில விஷயங்கள் நமக்கு விளக்கி சொல்லப்பட்டது. ஆக இன்றைய உலகத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகள் தவறான நேசிப்பது என்ற ஒரு பழக்கத்தில், ஒரு பண்பில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தவறான காரியங்களுக்கு செல்வதனுடைய ஒரு அங்கமாக இந்த நேசிப்பது என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நேசிப்பதை நாம் சரி செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹும் தூதரும் அவர்களுடைய பின்பற்றுதல் என்பது, அவர்களை நேசிப்பது என்பது இந்த உலகத்தில் தங்களுடைய உயிரை விட, தங்களுடைய பொருளாதாரத்தை விட, தங்களுடைய செல்வத்தை விட, தங்களுடைய பெற்றோரை விட அதிகமாக இருக்க வேண்டும். அதுதான் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களை நேர்வழிப்படுத்தும் என்ற அந்த உன்னதமான காரியங்கள் அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப, எவர் ஒருவர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு தான் மறுமையிலே எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால் இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வின் தூதரையும் அதிகமாக நேசிப்பவர்களாக நாம் இருந்தால் மறுமையில் அல்லாஹ்வின் தூதரோடு நாம் மறுமையில் எழுப்பப்படுவோம். அந்த கூட்டத்தில் உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அதிகமாக அல்லாஹ்வினுடைய தூதரை நேசிப்பவர்களாக, அவர்களை பின்பற்றுவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதருடைய காலகட்டத்திலே
அல்லாஹினுடைய முஆத் முஅவ்வித் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு சிறுவர்கள் அல்லாஹினுடைய தூதரினுடைய அந்த பத்ர் போர்க்களத்திலே அந்த அபூஜஹலை அவனை கொன்றார்கள் என்று சொன்னால், அந்த சிறுவர்களுக்கு அவ்வளவு வீரமும் அவ்வளவு தைரியமும் அவ்வளவு துணிச்சலும் வந்ததற்குரிய முக்கியமான காரணம், எந்த அளவிற்கு அவர்களுடைய காரியத்தை பற்றி, அவர்கள் செய்த அந்த வீர செயலை பற்றி மற்றவர்களெல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்திற்கு சான்று பெற்ற சஹாபி, இவர் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொன்ன சஹாபி, அவரே சொன்னார்கள் அஜப்து லிதாலிக், அந்த சிறுவர்கள் சொன்ன வார்த்தையை கண்டு யார் ரசூலுல்லாஹ் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் என்று சொன்னாங்க. அந்த அளவிற்கு அந்த சிறுவர்கள் அந்த அபூஜஹலை கொலை செய்ததற்கான காரணத்தை சொல்கின்ற பொழுது இவர்களே ஆச்சரியப்பட்டு போனார். அந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் ஆழமாக அல்லாஹ்வின் தூதர் மீது உண்டான நேசம் இருந்தது. என்ன காரணம் என்று தெரியுமா? அந்த சிறுவர்கள் இருவரும் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த அபூஜஹலை நாங்கள் ஏன் கொன்றோம் என்று தெரியுமா? அபூஜஹல் என்பவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அபூஜஹல் நாங்கள் இதற்கு முன்னால் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு அபூஜஹலை பற்றி சொல்லப்பட்டது, அல்லாஹ்வினுடைய தூதராகிய உங்களை அவன் திட்டினான் என்று சொல்லப்பட்டது நாங்கள் கேள்விப்பட்டோம். அதன் காரணமாக நாங்கள் அவனை கொலை செய்தோம். அவன் ஒரு போரில் கலந்து கொள்ளக்கூடாது. சிறுவர்கள் என்பவர்கள் போரில் தடுக்கப்பட்டவர்கள். அப்படி இருந்தும் கலந்து கொண்டு மறைந்து அந்த அபூஜஹலை மிகப்பெரிய ஒரு தலைவனை கொன்று ஒழித்தார்கள் என்று சொன்னால், அந்த சிறுவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் தூதர் மீது உண்டான மிகுந்த அதிகப்படியான ஒரு நேசம், அதற்கு மேல் அந்த நேசத்தை அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் அதற்குண்டான முக்கியமான அர்த்தம். அதனால் இன்றைய காலத்துடைய பிள்ளைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரும் பின்பற்றுவதிலே, அவர்களுடைய கடமைகளில், அவர்களுடைய நபி வழியில் சுன்னத்துகளை செய்வதில் எவ்வளவு ஆர்வமாக நம்முடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய நேசத்தை எடுத்து காண்பிக்க காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அல்லாஹ்வின் தூதரின் நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக, நேசிக்கக்கூடிய மக்களாக, சமுதாயமாக ஒரு ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி இந்த ஜும்ஆவுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். வذكروا الله يذكركم وادعوه يستجب لكم.